எம்ப்ர சனம் அவங்களோட கேபினுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் சேன் எடுக்கவே இல்லை. ஏன் இந்த அண்ணன் இப்படி பண்ணுறாங்க, கால் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சனம், மிஸ்டர் எம்ரே, இந்த வேலை எங்கள் அக்காவுக்கு ரொம்ப முக்கியம். எங்கள் அக்கா எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறா. அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காளா? ஏன் அவங்க அண்ணன் மிஸ்டர் சேன் வந்து அவளை ஸ்பையாக நினைக்கிறாங்க? உங்களால் என் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே எம்ரே சொல்கிறாரு, லைலா என்னோடய அசிஸ்டண்ட். அவளை எப்படி எங்கள் அண்ணன் இப்படி நினைக்கலாம்? அண்ட் வந்து எங்கள் அண்ணனுக்கு எனக்கும் ப்ராப்ளம். அதனால எனக்கு நம்பிக்கையாக என்னோடய க்ளோஸாக இருக்கவங்க எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு எம்ரே சனம் கிட்டே கேட்குறாங்க, இந்த விஷயத்தில் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்ப்ரே சொல்லவும் சனம் கேட்குறாங்க, நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவும் எம்ப்ரே திருப்பி சனம் கிட்டே சொல்கிறாங்க, லைலாவை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டான், உனக்கும் இந்த ஆஃபீஸில் கன்ஃபார்ம் வேலை இருக்காது, உனக்கும் வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லவும் சனம் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கன்ஃபார்ம் இந்த வேலை ரொம்ப முக்கியம், ஏன்னா எனக்கு நிறைய பண தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எம்ப்ரே, ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், உங்கள் அப்பாவுக்கு நிறையா கடன் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சனம், கேள்விப்பட்டு இருக்கலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம எம்ப்ரே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு 40,000 லிரா தான் கடன் இருந்துச்சு. அந்த இதை ஒரே செக்கில் எழுதி சனம் கிட்ட கொடுக்குறாங்க. சனம் வந்துட்டு, இல்லை எனக்கு வேண்டாம், இது வந்து என்னோடய ஒரு வருஷம் சம்பளத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எம்டி வந்துட்டு, இல்லை நீ இதை வச்சுக்கோ, இப்போ வந்து உங்கள் அக்காவுக்கும் வேலை இல்லை, உங்கள் அப்பாவும் கடனில் இருக்காங்க, நீ மட்டும்தான் சம்பாதிக்கிற, உன்னால் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க முடியும், அதுவும் இது உன்னோட ஒரு வருஷம் சேல்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சனம் பட் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எம்ரே அந்த செக்கை சனம் கையில் வச்சுட்டு, இது வந்து நான் லைலா என்னோடய அசிஸ்டண்ட், எனக்காக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கா, அண்ட் உன் ஃபேமிலிக்காக நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன், இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எம்ரே வந்து சனம் கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் வந்துட்டு இந்த காசு வாங்கினதுக்காக நீ 1 இயர் இங்கே ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரியும் சனம் கிட்ட சொல்கிறாங்க. சனமும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நான் கண்டிப்பாக நல்லபடியாக ஒர்க் பண்ணுவேன், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சனம் சொல்லிடுறாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி கடன் கொடுத்தா ஒரு நோட்டில் எழுதணும், உனக்கு கொடுத்த கடனையும் நான் எழுதி வைக்கிறேன், இது சும்மா இல்லை கடன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு நோட்டில் எம்ரே எழுதிடுறாங்க. சனம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே சனமோட ஏரியாவில் மில்ஹாத் அண்ட் ஐஹான். மில்ஹாத் யாருன்னா, அங்கே பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் பார்லர் வச்சுருக்காங்க. அண்ட் மில்ஹாத் வந்து காசிப் பேசுகிறதுல 1ஆம் நம்பர். ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு காசிப் பேசுகிறதுக்குன்னு ஒரு ஆண்டி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மில்ஹாத் ஆண்டி. இவங்களும் ஐஹானும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐஹான் சொல்கிறாங்க, நல்ல வேலை எங்கள் அக்கா என் ஃப்ரெண்ட் சனம் வந்துட்டு வேலைக்கு போயிட்டா, இல்லைனா அந்த முசாஃபரை சனம் தலையில் கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மில்ஹாத் சொல்கிறா, இன்னும் அந்த பிளான் வந்துட்டு அவங்க கைவிடலை, முசாஃபருக்கு தான் சனமை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சனமோட அம்மா அப்போ தான் வீட்டிலேருந்து வெளியே வராங்க. அதை மிளகாத்தை பார்த்துட்டு ஐஹான் கிட்ட அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லவும் இங்கே வந்துட்டு மேக்கோபே, அதாவது சனமோட அம்மா பேர் மேக்கோபே, அவங்க வந்துட்டு எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணு அப்படின்ற மாதிரி மிளகாத்தை கூப்பிடுறாங்க. மில்ஹாத்தும் உள்ளே போயிடுறாங்க பார்லருக்குள்ளே. அட் த சேம் டைம் முசாஃபரோட அம்மா அங்கே வர்றாங்க. முசாஃபரோட அம்மாவுக்கும் நம்ம சனமோட அம்மாவுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அண்ட் முசாஃபரோட அம்மா ரொம்ப, அதாவது ஒவ்வொரு விஷயமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறவங்க. அப்போ வந்துட்டு மேக்கபே ஆண்டி நம்ம மிளகாத்தை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முசாஃபரோட அம்மா அங்கே இருக்க சீப்பெல்லாம் எடுத்து அவங்க ஒரு டிஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க, அதை உள்ளே வச்சு தொட்டு தொடச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்கேருந்து மேக்கபே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா லைலா வராங்க. ஏன்னா அவங்கள தான் ஆஃபீஸ்லேருந்து போக சொல்லிட்டாங்களே. லைலா வராங்க. லைலா வரவும் வந்து மேக்கபே வந்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் லைலா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அம்மா எனக்கு கொஞ்சம் முடியலை, அதனால நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி லைலா சொல்கிறாங்க. அண்ட் லைலா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு, சரி பாருங்கள் நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்கள் மேக்கோபேவும் அவங்களோட ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக உள்ள பார்லருக்குள்ளே போயிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் ஜேஜே வந்து டீ கொண்டுட்டு வராங்க, கூட நம்ம சனமும் வராங்க. அப்படி வரப்போ அங்கே டரன் மேடம் வராங்க. வந்துட்டு உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேஜேவையும் அப்புறம் இந்த பொண்ணு, அதாவது சனமை வந்து சனம் சொல்லி பேர் கூப்பிடாமல் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, அப்புறம் இல்லை ஜேஜே உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கு, இந்த பொண்ணுக்கு இப்போ வேலை இல்லை, நீ இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஜேஜே
பேக்கேஜ் அவங்க வச்சுருந்த காஃபி அந்த கொடுத்துட்டு இருந்த இது ட்ரேவை நம்ம சனம் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த டைம் அங்கே குலீஸ் மேடம் வராங்க. குலீஸ் வந்துட்டு என்ன சனம் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தாடி வச்சோன்னே குலீஸ் மேடம் பார்க்குறாங்க. ஏற்கனவே சனம் ஃபோட்டோ எடுத்தது எதுக்குன்னு கேட்டப்போ இது என்னோடய ஹாபி, நான் இந்த மாதிரி தாடி வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து கலெக்ஷன் மாதிரி போட்டு வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி குலீஸ் கிட்டே சொன்னாங்கல்ல. ஸோ சனம் கிட்டேருந்து ஃபோனை வாங்கி அங்கே உள்ள ஒரு அந்த தாடி வச்சவனை ஃபோட்டோ எடுத்து அவனோட பேர் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சனமும் அவங்க கையில் அந்த பேரை எழுதி வச்சுட்டு இருக்காங்க. எழுதி வச்சுட்டு இருக்கும்போது சனம் வந்து சொல்ல வராங்க, இந்த மாதிரி பார்ட்டியில் தாடி வச்சவங்க இவங்கெல்லாம் வந்தாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அந்த நடந்ததை சொல்ல வராங்க. அப்போ சனம்க்கு ஐஹான் கால் பண்ணுறாங்க. திருப்பி குலீஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சனம் சொல்லாமல் இந்த வரேன் அப்படின்ற மாதிரி ஐஹான் கிட்டே பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. குலீஸ் அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சனம் ஐஹான் வந்து சனமுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சனம் நீ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க, ஆனால் உனக்கு இங்கே வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐஹான் வந்து சனம் கிட்டே சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சனம் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அவங்கள, நீ கடையில் இருந்தால் உனக்கு வந்து முசாஃபரா கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், நீ வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேலைக்கு வந்தேன், பட் திருப்பியும் அந்த பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் ஆஃபீஸில் ஆல்மோஸ்ட் என் வேலை போயிருக்கும், பட் வந்து போகலை, என் அக்காவுக்கு தான் வேலை போச்சு. அண்ட் வந்துட்டு இங்கே ஒரு ராட்சசன் இருக்கார், ஆனால் அவரோட தம்பி நல்லவன், அவரோட தம்பிக்கு நான் சீக்ரெட்டாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐகான் கிட்டே சொல்கிறாங்க. ஐகான் உடனே கேட்குறாங்க, அக்கா நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் பேசுகிறதே ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி ஐகான் சனம் கிட்டே சொல்கிறாங்க. சனம் வந்துட்டு எனக்கே தெரியல, இங்கே எல்லாமே அப்படி தான் நடக்குது, சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐகான் சொல்கிறாங்க, வீட்டுக்கு வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. வீடுன்னு சொல்லாத, வீட்டை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சனம் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்கே முசாஃபர் அண்ட் முசாஃபரோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சனமோட வீட்டுக்கு கல்யாணத்தை பற்றி பேச போகிறாங்க. அப்படி போகிறப்ப முசாஃபரோட அம்மா முசாஃபர் கிட்டே சொல்கிறாங்க, முசாஃபர் எனக்கு இந்த மேக்கபி வீட்டுக்கு வர்றதுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் நான் உனக்காக தான் வரேன். எனக்கு சனமை பிடிக்கும், சனமை பிடிக்காதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த மேக்கபிவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் சனமோட வீட்டுக்கு வராங்க. அட் த சேம் டைம் இங்கே சனமோட அம்மா வீட்டை ரொம்ப திருப்பி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு முசாஃபரோட அம்மா எங்கே ஒரு சின்ன தூசி இருந்தாலும் பார்த்துட்டு அதை போய் வெளியே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவாங்க அப்படின்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சனமோட அப்பா பார்த்துட்டு, இவளை கல்யாணம் பண்ணி 26 வருஷம் ஆச்சு, ஆனால் இவளை பற்றி இன்னும் என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. உடனே அந்த ஸ்ப்ரே அண்ட் துடைக்கிற துணி எல்லாத்தையுமே லைலாட்டை கொடுத்து இதை உள்ளே வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் மேக்கோபே அவங்க முசாஃபரோட அம்மாவை இன்வைட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் சனம் வேலை முடிச்சு வர்றப்பயே அந்த ஹலீல் பாய் அவங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்தவர் அவரை போய் பார்த்து அவர்கிட்ட நம்ம எம்ரே கொடுத்த செக்கை கொடுத்துட்றாங்க. அப்போ ஹலீல் பாய் பார்க்குறாங்க, நீ வேலைக்கு சேர்ந்து 2 நாள் தானே ஆச்சு, உனக்கு எப்படி இந்த காசு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி. உடனே சனம் சொல்கிறாங்க, மாஃபியா கிட்டேருந்து திருடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காசை கொடுத்துட்றாங்க. நான் காசு கொடுத்தன்ற விஷயம் வீட்டில் யாருக்கும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு காசு கொடுத்ததுக்கான ரசீது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்ததோடு நம்ம சனம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே போகாமல் சனம் வெளியவே இருந்துட்டு, இது எதுவுமே உண்மையாக இருக்கக்கூடாது, எங்கள் அக்காவுக்கு வேலை போனதும் உண்மையாக இருக்கக்கூடாது, எங்கள் அக்காவுக்கு வேலை கிடச்சிடணும், அண்ட் வந்து சபர்ஜத்துன்னு யாருமே இருக்கக்கூடாது, வீட்டில் சபர்ஜத்துன்ற மாதிரி யாரும் வந்திருக்கக்கூடாது, சபர்ஜத்துக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது, இதெல்லாமே ஒரு கனவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கதவை திறக்கிறாங்க. சனம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அங்கே முசாஃபரோட ஃபேமிலி அங்கே வந்திருக்காங்க. மேக்கோபே சனமோட அம்மா சொல்கிறாங்க, சனம் எல்லாருக்கும் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சனமும் காஃபி போட வந்துடுறாங்க. சனம் காஃபி போட்டுட்டு இருக்கும்போது அங்கே சனமோட ஃப்ரெண்ட் ஐஹான் வராங்க. எப்படி இருக்கேன் ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே சனம் ட்ரெஸ்ஸை பார்க்குற நிலமையாக நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் காஃபி போடுறப்ப ஐஹான் சொல்கிறாங்க, நீ முசாஃபருக்கு கொடுக்குற காஃபியில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டுரு, அவன் வந்து இந்த இடத்த விட்டே ஓடிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப பின்னாடி வாசல் சைட்லேருந்து மிளகாத் ஆண்டி அவங்க அதை பக்கத்தில் பார்லர் வச்சுருக்க ஆண்டி அவங்க வராங்க. 2 பேருமே பயந்துடுறாங்க. ஏன் ஆண்டி இந்த பக்கம் வரலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி இந்த சைடு இருந்து வர்றீங்க, நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரிம்மா, நான் உன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், தப்பாக நினச்சிக்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் சனம் அண்ட் ஐஹான் சேர்ந்து அந்த முசாஃபருக்கு கொடுக்குற டீயில் உப்பு போட்டு வர்றாங்க. மேலே வந்துட்டு அங்கே முசாஃபரோட அம்மா அவங்க வீட்டில் ஒவ்வொரு இடமா தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தூசி இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சனம் வந்து அவங்களுக்கு டீ கொடுக்க வராங்க. டீ கொடுக்க வர்றப்ப எல்லாருக்கும் சனம் வந்து டீ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கப்ப முசாஃபரோட அம்மா என் முசாஃபருக்கு வந்து சனமை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. உடனே சனம் வந்து கம்முன்னு இல்லாமல் எந்திரிச்சு, எனக்கு வந்து வேலை இல்லைன்னா தானே முசாஃபருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னீங்க, இப்போ நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன், இப்போ லைலா தான் வேலை இல்லாமல் இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் மேக்கோபே அப்போ தான் அவங்களுக்கு லைலாவுக்கு வேலை இல்லைன்றதே தெரியுது. வேகமாக எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறாங்க. ஆமாம், இவளுக்கு தான் வேலை இல்லை, இவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மேக்கோபே ஷாக் ஆகிட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த சைடு முசாஃபர் நம்ம சனம் கொடுத்த டீயை குடிச்சிட்டு ஒரு மாதிரி அதை உப்பு போட்ட டீயை குடிச்சதுனால ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. எல்லாருமே முசாஃபர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதோட அந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்துட்டு லைலா, சனம் அண்ட் ஐஹான், முசாஃபர் எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்க ஒரு பார்க்கில் டீ குடிச்சிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முசாஃபர் சொல்கிறோம், என்ன ஆனாலும் சனம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப அட் த சேம் டைம் இந்த பக்கம் நம்ம அந்த பீச் ஓரத்தில் சேன் வந்து வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க. வாக்கிங் வந்தவர் அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அவர் கிஸ் பண்ணதை யோசிச்சுட்டு இருக்காங்க. யாராக இருக்கும் நம்ம கிஸ் பண்ணது அப்படின்னு. அட் த சேம் டைம் அதே பீச் ஓரத்தில் நம்ம சனமும் இருந்து நம்மளை கிஸ் பண்ணது யார் அப்படின்ற மாதிரி அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க.